வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பலகாரம் சுட்டு கேட்டாங்க. அதனால் வீட்டில் வந்து மைதா ரவை இருந்துச்சு. அந்த இருந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி பனியும் சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பொருள்னு சொல்லிடுறேன். 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கோம், 1/4 கிலோ ரவை எடுத்துருக்குறோம், உப்பு, ஆப்ப சோடா மாவு, ஏலக்காய், ஒரு பழம், சீனி. இதையெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிறணும். மாவை திக்காக கட்டியாக கலக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் என்னென்னலாம் சேர்க்குறேன்னு ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். இப்போ சீனி சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது ரவை சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். சோடா மாவு, ஏலக்காய், இப்போ ஒரு பழம், வாழைப்பழம், கனிஞ்ச பழம், மைதாவுக்கு வந்து வாழைப்பழம் போட்டிருக்கோம். அந்த வாழைப்பழம் வந்து கட்டி கட்டியாக கிடக்கும். அதனால நம்ம கையை வச்சு அந்த பழத்தை பிணைஞ்சு விட்டுக்குருவோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப வாழைப்பழம் சேர்க்கட்டாலும் ஒரு பழத்தை போட்டு நல்லா பிணைஞ்சு விட்ருங்க மாவில். கொஞ்சம் நேரம் மாவை நல்லா கரைச்சி அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ மாவை பிணைஞ்சாச்சு. நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி சுட்டு எடுத்துருவோங்க. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஊற்றி எடுத்துக்கிடுவோம். இருக்குது.
எடுத்து தரட்டா உனக்கு சுட்டு. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் நம்ம மாவை பிரட்டி விடணும் வேகிறதுக்கு. தோசைக்கல்லையே நம்ம ஊற்றி ஊற்றி ரவையும் மைதாவும் தாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால ஏதாவது இனிப்பு செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருந்த மைதா ரவையை வச்சு இப்படி சிம்பிளான ஒரு பனியை சுட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட எங்கள் அத்தை பனியும் சுட்டுருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க. இன்னைக்கு ஆடியுமே எங்கள் மருமக பனியும் சுட்டுருக்காங்கம்மா. சுட்டுக்கிறதுக்காக நான் சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆடி பிறந்துட்டு இல்லாமல் இன்னும் பலகாரம் தான் சுடுவோம். நான் பாருங்கள் நல்ல பலகாரங்க வரணும்னா வாங்க, உங்களுக்கும் சுட்டு தருவாங்க, சாப்பிட்டு போவீங்க. ஊற்றி ஊற்றி தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி ஊற்றி நம்ம சுட்டு சுட்டு எடுத்துக்கிற வேண்டியே தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த பனியம்லாம் காலியாகிடும். அப்படியே தோசைகளில் சுட சுட சுட்டு சுட்டு வைக்க ஒவ்வொரு ஆளாக ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க, வந்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்கெல்லாம் அவங்கெல்லாம் பனியண்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மைதா ரவை பனியன் சுட்டு கொடுத்தோம்னா நல்லா வாழைப்பழத்தை போட்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பனியன் சுட்டு இருக்கோம்னா நாளைக்கு ஏதாவது வீட்டில் இருக்கிற மாவை வச்சு ஏதாவது போண்டாவோ இல்லை வேறு என்னமாவது இனிப்பு ஸ்வீட்டு இதுகளை பண்ணி இப்படியே கொடுப்போம். ஏன்டா ஆடி மாதம் பிறந்துட்டுல எங்கள் வீட்டில் எல்லா பலகாரமும் நாங்கள் செஞ்சுருவோம். டெய்லி ஒரு பலகாரம் செஞ்சு பிள்ளைகளுக்கு சாயங்கால டயத்தில் பண்ணுவோம். பாருங்கள், ஏலக்காயெலாம் தட்டி போட்டு அம்மியிலேயே நல்லா மாவை பிணைஞ்சு சுட்ட சுட இருக்குதுங்க. பனியும் அப்படி ஒரு வாசமாக இருக்குது. ஏலக்காய் போட்டாலே வாசம் தாங்க. சுடுது. அருமையாக இருக்குதுங்க பனியும். மைதா மாவு, ரவை, உப்பு, ஆப்ப சோடா, சீனி, தண்ணி இது தாங்க சேர்த்து நம்ம நல்லா மாவை திக்காக பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கிட்டோம். செம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் மைதா ரவை இருந்தால் உங்கள் வீட்டில் பனியும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. நல்லா கம கமன்னு மணக்குதுங்க பனியும். அந்த மைதாவோட ரவை அப்படியே வெந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ருசியாக.
நீங்களும் இதே மாதிரி பணியத்தை சுட்டு குடும்பத்தோட சாப்பிடுங்க சந்தோஷமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.